வெற்றிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விடயங்கள் என்ன? இப்ப அங்கிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமானவர்கள் திருமணம் முடித்தவர்கள் தான் நாம் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை சந்தோஷகரமாக கொண்டு போவதற்கு எனக்கு தேவையான அத்தியாவசியமான அம்சங்கள் என்ன? குடும்பம் என்பது மலர்கள் விரிக்கப்பட்ட பஞ்சனை மெத்தை அல்ல. நிறைய பிரச்சனைகளும் பிளவுகளும் ஏற்றங்களும் இறக்கங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படுகின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த குடும்ப நிறுவனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய சொந்த மனைவிமார்களோடு யாருடனும் ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மாதத்தை தனியாக கழித்திருக்கிறார்கள் என்றால் குடும்பத்திலே பிளவுகள் வரும், பிரச்சனைகள் வரும். அதை கையாளுகின்ற முறை இருக்கிறது. அதற்கு முதலாவது குடும்ப வாழ்க்கையில் இணைகின்ற பொழுது பொறுமை மிக முக்கியமானது. ஒவ்வொரு தலைப்பிலும் எனக்கு பேசிக்கொண்டு போக நேரம் இடம் கொடுக்காது, வெறும் பட்டியலை மாத்திரம் விட்டு செல்கிறேன். பொறுமை மிக அவசியம். இது நீண்ட தலைப்பு, எல்லா விஷயத்திலும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். பொறுமை இழந்தவர் முத்தலாக்கிலே போய் நிற்பார், தலாக்கை சொல்லிவிட்டு தடுமாறுவார். எப்படியாவது சேர முடியாதா? மார்க்கத்தில் எங்கேயாவது ஒரு தொங்கல் ஒரு இடம் கிடையாதா? எனவே பொறுமை இருக்கிறதே அவசியமானது. இரண்டாவது தோழமை. மனைவியோடு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக வேண்டும். கணவனுக்கோ மனைவிக்கோ அவர்களுடைய நண்பர்களுடனோ குடும்ப உறுப்பினர்களுடனோ ஏதாவது பிணக்குகள் பிளவுகள் வந்தால் அந்த கணவன் மனைவிக்குத்தான் முதலாவது சப்போர்ட்டாக இருக்க வேண்டும். மனைவி கணவன் பக்கம் தான் இருக்க வேண்டும். சில நேரம் அந்த சச்சரவு அந்த மனைவியுடைய தகப்பனோடு வந்திருந்தாலும் சரி, மாப்பிள்ளையோட நீங்க தான் சரியான விஷயம், நீங்கள் அவசரப்படாதீர்கள், என் தகப்பனுக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன் என்றுதான் அவள் முதலாவது சொல்ல வேண்டும். அது மாப்பிள்ளை தவறிலே இருந்தாலும் சரி, அதை நிதானமாக பிறகு எடுத்துச் சொல்லலாம். கோபத்தின் உச்சகட்டத்தில் இருக்கின்ற பொழுது இருவரில் ஒருவர் தன்னுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ மாற்றமாக அடுத்தவருக்கு தோழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது இந்த குடும்பம் சிதைவை ஏற்படுத்தும். அல்லாஹ் பாதுகாக்கவே. இதெல்லாம் உளவியல். கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, தோழமை, கணவன் மனைவிமார்கள் அன்பாக பழக வேண்டும், தோழமையோடு பழக வேண்டும். ஓய்வு குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. சில பேரை பார்த்தால் பிறந்ததே வியாபாரம் செய்வதற்கு மாதிரி, திறந்தாலும் கடை மூடினாலும் கடை, ஒரு திருமணத்திற்கு இல்ல, ஒரு ஹயாத்துக்கு இல்ல, ஒரு மௌத்துக்கு கிடையாது, குழந்தைகளோட ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கிடையாது, எப்ப பார்த்தாலும் மூல மந்திரம் கடை கடை வியாபாரம் வியாபாரம். சுப்ஹானல்லாஹ். அமெரிக்காவிலே வாழ்கின்ற ஒரு இலங்கை தம்பதி எப்ப பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அந்த குழந்தை தகப்பனை அன்போடு பேசுமாம், பாப்பா இந்த ஒரு சின்ன ஒரு கார்டனுக்கு போய் வருவோமே, ஒரு ஷரியத்திலே ஆகுமாக்கப்பட்ட ஒரு சுற்றுப்பிரயாணம் போக வேண்டும், இதெல்லாம் குடும்பத்தில் இருக்க வேண்டும். அவர் எடுத்த உடனே சொல்லுவார், அவர் டாக்ஸி டிரைவர், $100 நாளொன்றுக்கு நான் தேட வேண்டும், கட்ட வேண்டும், அதை யார் தருவார்? அப்படியா? 3 மாதங்கள் கழித்து அந்த குழந்தை வருகிறது மழலை மொழியிலே, டடா இன்னைக்கு போவோமா? 100 கொண்டு வாயை பொத்திட்டு அது பொக்கெட் மணிக்கு கொடுத்த பணத்தை சிறுக சிறுக சேமித்து இந்தக்குள்ள ஓடுக்குள்ள அந்த பணத்தை நான் தருகிறேன், கொஞ்சம் ஒரு நாள் எங்களுக்காக நேரம் தர மாட்டீர்களா? சுப்ஹானல்லாஹ். ஓய்வு முக்கியம் கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2 தடவை ரேஸோடி இருக்கிறார். ஒரு பாத்திரத்திலே குளித்திருக்கிறார், இன்னொரு பல இல்ல விளையாட்டுகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்றால் ஓய்வு நேரம் இது குடும்பத்திற்காக பிரதானமானது, முக்கியமானது. ஒரு தகப்பன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 8 குழந்தைகள். ஹக்கா நடந்த சத்திய உண்மை. 8 பேர் மாறி மாறி இருந்தாலும் தகப்பனுக்கு மன திருப்தி இருந்தது. ஆளுக்கு ஒரு நாளைக்கு மாசத்துக்கு 4க்கு 2000 ரூபாய் ஒரு வேலையாளை வைத்தியசாலையிலே வைத்துவிட்டு அவர்கள் வீட்டிலே இருக்கிறார். இதை பற்றி ஒரு அந்த பள்ளிவாசல் இருக்கின்ற இமாமிடத்திலே அது காதுக்கு எட்டிய பொழுது அவர் சொன்ன ஒரு ஆச்சரியமான கருத்து, இந்த பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டினுக்கு அரை மணித்தியாலும் செலவழிக்காத ஒரு வாப்பாக்கு எந்த பிள்ளையும் கடைசி காலத்துல நேரம் ஒதுக்காது. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. துஆ என்ன தெரியுமா? சின்ன வயசுல எங்களுக்கு இரக்கம் காட்டின மாதிரியே யா அல்லாஹ் நீ அவருக்கு இரக்கம் காட்டு. இவருடைய இறக்கம் இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஒரு தகப்பன் பாடசாலைக்கு போய் குழந்தையை இடையிலே இருக்க வேண்டும். டீச்சர் இடத்துல பேசுகிறார், என்னுடைய மகளை தாருங்கள், பேர் என்ன, பேரை சொல்லுகிறார், கிரேட் என்ன தெரியாது, எத்தனையாவது வகுப்பில் புள்ள படிக்குது வாப்பக்கு தெரியாது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையின் லட்சணமாயுது. ஓய்வு நேரம் எடுக்க வேண்டும், குழந்தைகளுடைய நல்லது கெட்டதில் கலந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குடும்பத்திற்காக பிரதானமான ஒன்று நிதி திட்டமிடல், பட்ஜெட் பண்ண வேண்டும், வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை அமைக்க வேண்டும். எத்தனையோ பேருடைய மனமுறிவுக்கு பிரதானமான காரணமாக பணம் இருந்திருக்கிறது. வருமானம் இல்லை, வறிய வாழ்க்கை, ஏழ்மை இருக்கிறது, ஒரு மனிதனை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. எனவே இந்த விடயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். மன்னித்தல் என்று ஒன்று இருக்கிறது, தவறு மனிதனுக்கு நடக்கும். எனவேதான் அல்லாஹ் ஆரம்பத்திலே சொன்னான், உங்கள் இனத்திலிருந்து தான் உங்களுடைய மனைமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மலக்கல்ல. தவறு நடக்கும், கணவனில் இருந்து தவறு நடக்கும், மனைவியிடம் இருந்தும் தவறு நடக்கும். அதை மன்னிக்கின்ற பழக்கம் இருப்பதோடு சேர்த்து மறத்தல் அதுவும் இருக்கும். மன்னிச்சுட்டு அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கப்படாது, அதை மறந்து விட வேண்டும். அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது உள்ளங்கள் ஒன்று சேருவதற்கு பகரமாக அந்த உள்ளங்கள் விரிசல் கண்டு கொண்டே இருக்கும். எனவே குடும்ப வாழ்க்கை, வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டுமா? தவறுகள் நடக்கின்ற பொழுது மன்னிப்பதோடு அந்த தவறை அடியோடு மறந்து விட வேண்டும். இன்னும் அடுத்தது மிக முக்கியமான ஒரு அம்சம் விசுவாசம். ஒருவரை ஒருவர் நம்பவே.
ரொம்ப பயங்கரமான காலத்தில் வாழ்கிறோம். பெண் பிள்ளைகளை பெற்றவர்களிடத்தில் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய மகளுக்கு சகோதரிக்கு வாழ்க்கை துணையை தேடுகின்ற பொழுது மிக கவனமாக தேடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அத்தாக்கும் மன் தர்பௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜு. பெண் கேட்டு வருபவர்களிடத்தில் 2 குவாலிஃபிகேஷனை பாருங்க. அவருடைய மார்க்கம் எப்படி இருக்கிறது, அவருடைய குணம் எப்படி இருக்கிறது என்று பாருங்க. வெறும் வியாபாரத்தையும் வருமானத்தையும் பணத்தையும் பரம்பரையை பார்க்காதே, தீன பாருங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த மிம்பர் மேடையில் இருந்து சொல்கிறேன், அல்லாஹ் எங்களை பரம்பரையை பாதுகாக்க வேண்டும். ஒரு மனைவி மிக விசுவாசமாக நடக்கிற ஒரு மனிதன் இருந்தால் அது அவனுடைய கணவன் தான். தன்னுடைய மறைவான உறுப்புகளை கூட அவனை நம்பி அவனுக்காக வேண்டி காட்டுகின்ற ஒரு இடம் அந்த 4 செவருக்குள்ளே, அந்த கணவனுக்குள்ளே மாத்திரம்தான். சில கயவர்கள் இருக்கிறார்கள், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கள்ளத்தனமாக அந்த உறவையும் வீடியோ பண்ணி பணம் வசூலிக்கின்ற பைத்தியக்காரர்கள் நடமாடுகின்ற உலகத்திலே வாழும். நடந்த உண்மையை சொல்லுகிறேன். துரோகம் இருக்கக்கூடாது. உடலாலும் பொருளாலும் ஒருவர் அடுத்தவருக்கு இன்னொருத்தரோடு படுக்கையை பகிர்வது வேறு. தன்னை நம்பி வருகின்ற மனைவியுடைய அந்தரங்க உறுப்புகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பேர் அந்த மனைவியுடைய அந்த வீடியோக்களை போட்டோக்களை வைத்துக் கொண்டு விவாகரத்து என்று வருகின்ற பொழுது இதை அம்பலப்படுத்துவேன் பார். சுபான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களை, மிக பயங்கரமான காலம். எந்த சமூகத்தில் வட்டி தலைவிரித்து தாண்டவம் ஆடுமோ அந்த சமூகத்தில் பைத்தியக்காரர்கள் அதிகரிப்பார்கள் என்றார்கள் பேகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூல குத்தி வேதத்தவர்கள் அல்ல, இந்த எத்தனையோ வகையான சைக்கோக்கள் நடமாடுகின்ற உலகத்திலே வாழ்கிறோம். மிக கவனமாக இருக்க வேண்டும். விசுவாசம் இருக்க வேண்டும், நம்பிக்கை. அடுத்தது பாசம். மனைவி எங்கட கண்ணால தான் பார்க்க, எங்க உம்மட கண்ணால பார்க்க கூடாது, எங்க தாத்தட கண்ணால மனைவியை பார்க்க கூடாது. வருவதற்கு முன்னாலே காதிலே பலதையும் ஊதி இருப்பார்கள். எனக்காக வந்தவர், தன் குடும்பத்தை விட்டு வந்தவர், தவறுகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், அந்த மனைவியை நேரடியாக தட்டி கேட்கின்ற உரிமை கணவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. மாமிக்கும் அல்ல, மாமக்கும் அல்ல, மதினிக்கும் அல்ல, மச்சானுக்கும் அல்ல. இந்த உரிமையை அடுத்தவருக்கு கொடுத்தோம் என்றால் அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் நிலைக்காது. கண்ணியமான கணவான்களை, ஒவ்வொன்றை பற்றி மணித்தியால கணக்கில பேச வேண்டும். பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்கார். மேலோட்டமாக சொன்னால் புரியும் என்று நினைக்கிறேன். எங்களை மனைமார் இல்லாவிட்டால் மாமி வீட்டில் ஒரு நாள் கழிப்போமா? ஒரு நாள் வந்து எங்களுடைய வீட்டிலே அவர் யாருக்காக இருக்கிறார்? எல்லோரும் துஆ செய்து கொள்ளுங்கள். மனைவிக்கு முன்னால் நாங்கள் மௌத்தா போயிடும். நாங்கள் இல்லாம மனைவி எப்படியாவது வாழ்க்கையை கொண்டு போயிடும். எங்களுக்கு முன்னால மனைவி மௌத்தா போனா படுகின்ற அவஸ்தை இருக்கிறதே, சம்பந்தப்பட்டவர்களிடத்துல கேட்டு பாருங்கள். மனைவியுடைய அருமை தெரியவர். பாசம் இருக்க வேண்டும் கண்ணியமானவர்கள், இரக்கம் இருக்க வேண்டும். இது குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. அடுத்தது நிறைவேற்றல். ஒருவர் அடுத்தவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். இது ஒரு தனிப்பாடம். இதை பத்தி கொஞ்சம் நாம் ஒரு 10 நிமிடம் கட்டாயம் அலசி ஆராய வேண்டும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த புரிந்துணர்வில் இதாக பிரதானமான ஒரு இடத்தை வகிக்கிறது. இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான அம்சங்கள். ஒரு மனிதன் நீச்சல் அடிக்க வேண்டுமானால் திடீரென்று கடலிலோ குளத்திலேயோ ஆற்றிலேயோ பாய மாட்டான். பாய்ந்தால் அவருடைய பொடிதான் மிளக்கும். அதுக்கு பழக வேண்டும். சாதாரண ஒரு முச்சக்கர வண்டியை பாதைக்கு விடுவதாக இருந்தாலும் ஒரு லைசன்ஸ் எடுக்க வேண்டும். ஒரு லேனஸை பிடிச்சி அதுல ட்ரைனிங் போய் அதுக்கு ட்ரையல் காட்டி எக்ஸாம் எழுதி அதற்கு பின்னால்தான் அந்த முச்சக்கர வண்டியை கூட அவருக்கு ஓட்டுகின்ற தகுதி வருகிறது. எந்த விதமான அனுபவம் இல்லாமல் காலை எடுத்து வைக்கின்ற ஒரு கிரவுண்ட் இரிக்கமாக இருந்தால் அது குடும்ப வாழ்க்கை தான். உம்மா பாப்பாவும் எங்கு நகை செய்வது, பெட்ரூம் செட் எங்க வாங்குறது, எந்த ஹோட்டல்ல கல்யாணத்தை எடுக்கிறது, யார கோக்கையாக பிடிக்கிறது, எந்த மௌலவியை பயானுக்கு கொண்டு வரது, எத்தனை சகனுக்கு சாப்பாடு போடுறது, இதிலே கவனம் செலுத்துகிறார்களே தவிர ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஹஸ்ரத் அல்லது ஒரு முஅல்லிமாவை இனம் கண்டு என் மகளுக்கு 3 மாசத்துக்கு பின்னால கல்யாணம் வருகிறது. குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் என்ன என்ன, அது சம்பந்தமான மசாலாக்கள், அது சம்பந்தமான தெளிவுகளை நீங்க கொடுங்க என்று சொல்லி ஒரு கிழமைக்கு ஒரு 1/2 மணி தியாலத்தை எடுத்து எந்த வாப்பா எந்த மகனை எந்த மகளை ஒரு ஆலிமிடத்தில் முஅல்லிமாவிடத்தில் ஒப்படைத்திருக்கிறது. கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் கண்ணியமானவர்களே.